ஓ கார்டன் பாஸ்தாவா? முடிச்சலாம். கார்டன் பாஸ்தா பண்ணலாமா? இந்த 2 காயை வச்சு இப்படி ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா போதுங்கிற அளவுக்கு சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இது குழந்தைங்க மட்டும் இல்லாமல் நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறீங்கன்னா இதை நீங்கள் தாராளமாக டெய்லி கூட எடுத்துக்கலாம். சுரக்காய், மஞ்சள் பூசணி இந்த 2 காய் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு பாஸ்தா பண்ண போகிறோம். சுரக்காய்க்குமே தோல் சீவி விதை நீக்கி கட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி மஞ்சள் பூசணிக்குமே தோல் சீவி விதை நீக்கி இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். லைட்டாக வெங்காயம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம நறுக்கி வச்சிருந்த சொரக்காய், அப்புறம் பூசணிக்காய், அடுத்து 4 பல்லு பூண்டையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு இதை இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா காய் எல்லாமே நல்லா மசிஞ்சு வெந்து வர வரைக்கும் இது இப்போ வேகட்டும். அதுக்கிடையில நம்ம பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சாஸ்பேன்ல கொஞ்சமா தண்ணி விட்டு தண்ணி கொதி வரவும் எண்ணெய், உப்பு. நான் இன்னைக்கு ரைஸ் பாஸ்தா தான் யூஸ் பண்றேன். நான் யூஸ் பண்ற பிராண்ட் பாத்தீங்கன்னா NS பெருங்காயம் இருக்கு இல்லையா, அந்த பிராண்டோட ரைஸ் பாஸ்தா தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிருக்கிறேன். தண்ணி கொதி வரவும் பாஸ்தாவை சேர்த்து மறுபடியும் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தட்டு போட்டு மூடி இது கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுறலாம். பாஸ்தா நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம வடிகட்டி ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். வடிகட்டின தண்ணி நமக்கு பேஸ்ட் அரைக்கும் போதுல தேவைப்படும், அதனால தனியா ஓரமா எடுத்து வச்சிடலாம். இப்போ இங்க காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ நம்ம நல்லா ஆற விட்டுறலாம். இந்த அளவுக்கு நல்லா வேக விட்டுருங்க. இப்போ இதை நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்து மையா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். அது கூடவே ஒரு 4-5 பன்னீர் துண்டுகளையும் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பாஸ்தா வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம நைஸ் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நைஸ் பேஸ்டா அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம காய்கறி வேக வச்ச அதே கடாயிலேயே கொஞ்சமா இந்த பாஸ்தா சாஸை சேர்த்துட்டு ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு இதை 3த்தையும் சேர்த்து நல்லா ஒரு கொதி வரவும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த பாஸ்தாவை சேர்த்து நல்லா ஒரு தடவை டாஸ் பண்ணி எடுத்து மேட்டாப்ல கொஞ்சம் கொத்தமல்லி இலையை போட்டு கொடுத்து பாருங்க. இப்படிதான் திரும்ப திரும்ப கேட்பாங்க. எந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.